இன்னைக்கு ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க. போனேன். போன இடத்துல நம்மளே ஒரு மாதிரி அசிங்கமா நடத்துற மாதிரி பேசிடுறாங்க. அது ஏன்னா நம்மளோட அவுட்ஃபிட் தான். நீங்க ஒரு இடத்துக்கு போனேங்க. போகும்போதோ உள்ள என்ட்ரி ஆகும்போதே நம்மள ஒரு மாதிரி பார்த்துறாங்க. சரி நான் நார்மலா தான் சரி நம்ம நான் எப்பயுமே எங்க போனாலும் சரி கொஞ்சம் ஆடம்பரமாலாம் போக மாட்டேன். கேஷுவலா தான் போவேன். அதனால கேஷுவலா போனேன். இதே காஸ்டியூம் தாங்க. இந்த சட்டை, இந்த பேண்ட், இந்த ஸ்லிப்பர் தான். ஷூலாம் போட மாட்டேன் நான். எனக்கு மீட்டிங்னு சொன்னாங்க. சரி நீங்க வாங்க ப்ரோ இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ப்ரோ நான் வந்து அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த மாதிரி பார்த்த பார்வையே வேற மாதிரி இருக்கு. பார்க்குறாங்க நம்மள தெரியும் எப்படி பார்க்குறாங்க. பார்த்தாங்க. சரி நானும் பேசினேன். ஓகேன்றாங்க. ஓகே பார்த்தாங்க பேசணும். மீட்டிங் முடிஞ்சது ஓகேண்ணா. நிறைய பேர் அங்கே இருக்காங்க. என்ன மட்டும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அது ஏன்னு தெரியல. அது என்னோட அவுட்ஃபிட் தான் எனக்கு புரியுது. எங்கே போனாலும் ஏதோ ஃபங்க்ஷன் போனாலும் நான் சிம்பிளாக தான் போவேன். அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டீங்க ப்ரோ நீங்கள் காஸ்டியூமே மாற்ற மாட்டீங்களா எல்லாத்துலேயும் ஒரே காஸ்டியூம் தான் போட்டு எடுத்துருக்கீங்க அப்படிலாம் கேட்டுருக்கீங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா அப்போலாம் ஒரே வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் தருவாங்க. அதுவும் தீபாவளி மட்டும் தான். அது போட்டு பழகிடுச்சு. புது ட்ரெஸ் மாதிரிலாம் ஆசை இருக்காது. நார்மலாக நம்மளுக்கு இப்போ எடுக்க முடியும் ஆனால் எடுக்க தோணலை. இதுக்கப்புறம் இது நம்மளுக்கு சரி இருக்கிறதே போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இருப்பேன். சரி என்னோட அவுட்ஃபிட் தான் முக்கியம்னா தயவு செஞ்சு மீட்டிங் என்ன கூட்டாதீங்க, கேன்சல் பண்ணுறேன். இது நான் என் ஒய்ஃப் எவ்வளோ சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னால் அவங்களே வேணான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவுட்ஃபிட்டை பார்த்து முடிவு பண்ணினா எதுவுமே நீங்கள் கூட்டாதீங்க. என் மனசை பார்த்து என் வீடியோ பிடிச்சிருந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓகே. அது உங்ககிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். யாராக இருந்தாலும் வெளி உலகத்தை பார்த்து கணக்கு போட்டுருங்க. மனசுன்னு ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். நம்ம திறமையை பாருங்கள், எங்கள் திறமையை பாருங்கள், அதை பார்த்து முடிவுடுங்க. இதோட வீடியோ முடியுது. இதுதாங்க. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனாங்க. அதை நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டாங்க. அது மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அவங்ககிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன். சரி இங்கே இதுதான் ஒரு அதாங்க என்ன சொல்ல வரேன்னு தெரில. அவங்க ஏன் மாரி என்னை பார்த்தாங்கன்னு தெரில. இல்லை ஒரு வேலை பெரிய இடம்னால அப்படி தெரியல. நம்ம அடிமட்டத்துலேருந்து வரதுனால நமக்கு அவ்வளோவும் தெரில. சரி இது ஒரு நன்றி. பார்ப்போம். பை.